தீபாவளி நகரப்படலம் பாடல் 70. நளிர்பூடை மது நீர்முக நவியிடை விழிநீர் ஒளிர்பூனிடை மணி நீருடல் உருவிக்கிடை உயிர் நீர் குளிர் நாடிடை புனல் நீரர வழியிடை குறுநீர் மிளிர் ஓரிடை அரசாகையில் மிடி கோய பகர்வாம். அன்பு நண்பர்களே வணக்கம். தேம்பாவணியில் 2வது படலமான நகர படலத்தில் 70வது பாடல். இதுதான் இந்த படலத்திற்கான கடைசி பாடல். ஒவ்வொரு படலத்தில் உள்ள கடைசி பாடலும் அடுத்த படலத்தில் நான் என்ன சொல்ல போகிறேன் என்று சொல்வதை போன்று இந்த பாடலையும் அமைத்திருக்கிறார் முனிகள். நளிர் பூவிடை மதுநேர் முக நவியே இடை விழிநேர் ஒளிர் பூனிடை மணிநேர் உடல் உருவே இடை உயிர் நேர் குளிர் நாடிடை புனல் நேர் அற வழியே இடை குறுநேர் மிளிர் ஊரிடை அரசு ஆகையில் மிடைகோ இயல் பகர்வாம். அடுத்து வளன் சனித்த படலம், அதாவது இந்த தேம்பாவணி என்கின்ற காப்பியத்தினுடைய தலைவன் பிறந்த அந்த படலத்தை சொல்ல போகிறார். அதற்கு முன்பாக அந்த அரசன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த பாடல் வரிகள் மிக அழகாக சொல்லுகிறது. அது அப்படியே வளனுக்கு பொருந்தி போவதுதான் மிகச் சிறப்பானது. சிறந்த அரசர் என்பவர் பூவிடத்தில் உள்ள தேனை போலவும், பூவுக்குள் இருக்கிறார், மறைவாக இருக்கிறார். அரசன் முன்னால் நிற்பதில்லை. ஆனால் தலைவன் என்பவன் முன்னால் நின்று தன்னை மட்டுமே காட்டிக்கொள்ளக்கூடியவனாக நாம் பார்க்கிறோம். ஆனால் பூவுக்குள் இருக்கக்கூடிய தேனாக ஒரு அரசன் இருக்க வேண்டும். அழகிய முகத்தில் அமைந்த மணியை போன்று அவன் இருக்க வேண்டும். உடலில் உள்ள உயிரை போல இருக்க வேண்டும். உடலுக்கு எது முக்கியம்? உயிர் முக்கியம். முகத்திற்கு எது முக்கியம்? அதன் மீது வைத்திருக்கக்கூடிய மணி முக்கியம். உடலில் உள்ள உயிரை போலவும் நாட்டில் பாய்ந்தோடும் குளிர்ந்த ஆறு போலவும், எல்லோருக்கும் பயன் தரக்கூடியது ஆறு, அந்த ஆறு போலவும் அறவழியில் நடத்தி செல்லும் குருவை போலவும், ஒரு அரசன் அறவழியில் நடத்தி சொல்லக்கூடிய விதத்தில் தலைவன் ஒரு குருவை போலவும் இருந்து சிறப்புற வழிநடத்த வேண்டும். அத்தகைய சிறந்த இயல்புகளை கொண்ட வளனின் கதையை இனி வரும் படலத்தில் எடுத்து கூறுவோம் என்று முடிக்கிறார் இந்த படலத்தை. நகர படலம் முடிவுற்றது. நன்றி.